இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினோம். தேர்தல் முடிவுகள் குறித்து நாங்கள் கலந்த ஆலோசனைகள் செய்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் அனைவருக்குமே பிஜேபி என்கிற வகுப்புவாத சக்தி ஜனநாயகத்தின் முதல் எதிரி. அரசியல் கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம், ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையில் பிஜேபி அதன் அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற எங்கள் அரசியல் நிலை வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தமிழக மக்கள் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பையும் கூட்டணி கட்சி தலைவர் உட்பட நாங்கள் அனைவரும் மதிக்கிறோம், அதை ஏற்கிறோம். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஜாதி மத சக்திகளுக்கும் வகுப்பாத சக்திகளுக்கும் இடமில்லை என்று மிக தெளிவாக தங்கள் பண்பு சூழலுக்கு ஏற்பவாறு, தங்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவாறு தமிழக மக்கள் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். விஜய் அவர்கள் ஒன்னு திமுக கூட்டணி இருக்க கட்சிங்க ஆதரவு தரணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவு தரணும். இப்ப எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? ஏன்னா நீங்க அதிமுக பாஜக வரக்கூடாதுன்னு நீங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை நீங்க கூட்டணி கட்சி இருக்க கட்சியை ஆதரவு தரணும்னா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுத்து இது குறித்து இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. அடுத்து இதுவரை இல்லை, அழைப்பெல்லாம் இல்லை, அதுபோலாம் இல்ல 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 அதெல்லாம் கட்சி தான் முடிவு. இல்லை, இதுவரை இல்ல, பல ஆண்டுகளாகவே கம்யூனிஸ்டுகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. அந்த வெற்றி இடது வெற்றி, இடது பயணம். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போன்ற மேதைகள், தமிழ்நாட்டில் சிங்காரவலர் போன்ற மேதைகள், பெரியார் போன்ற மேதைகள் கனவு கண்ட அந்த இடது கருத்தியல் இன்னும் வெற்றி பெறவில்லை. அதற்கான பயணம் நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதே தமிழக மக்கள் அத்தகைய பயணத்தை துவக்கி வைப்பார்கள், வாக்குச்சூடி தருவார்கள்.